வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்திய நாட்டில் ஒவ்வொரு குக்கிராமங்களையும் கூட இருக்கக்கூடிய போஸ்ட் ஆஃபீஸ். இந்த போஸ்ட் ஆஃபீஸ் அந்த காலத்தில் ஒரு செய்தியை இன்னொரு இடத்துக்கு கடத்துவதற்காக மட்டும் அதிகமாக பயன்படுத்தப்பட்டுச்சு. அதாவது லெட்ரு ஒருத்தருக்கு எழுதி கொடுத்தனோம்னா எழுதி அந்த இதில் போஸ்ட் பாக்ஸில் போட்டு இதை ஒரு மிலிட்ரிலேயோ இல்லை ஒரு குக்கிராமத்துலேருந்து ஒரு தன்னுடைய பிள்ளைகளோ சென்னையிலையோ இப்படி இந்தியாவில் பிற பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு செய்தியை கடத்துறதுக்காக அதிகமாக பயன்படுத்துச்சு. இது எப்போ அப்படி பயன்படுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது லேண்ட்லைன் ஃபோன் வருவதற்கு முன்னாடி அதிகமாக பயன்படுத்தப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் லேண்ட்லைன் ஃபோன் வந்ததுக்கப்புறம் ஒவ்வொரு கிராமங்களையும் போஸ்ட் ஆஃபீஸ்க்கு ஒரு லேண்ட்லைன் ஃபோன் இருக்கும். அது மூலமாக செய்தியில் மக்களுக்கு கடத்தினாங்க. அது போக நாள் போக இப்போ வீட்டுக்கு 10 ஃபோன் ஆகி போச்சு. அப்படி 10 ஃபோன் ஆனதுக்கப்புறம் அந்த லெட்ரு போடுற இது குறைய ஆரம்பிச்சிச்சு. அப்படி குறைஞ்சாலும் நம்ம இந்திய நாட்டுடைய போஸ்ட் ஆஃபீஸ் தபால் ஆஃபீஸை அலுவலகத்தை இது பண்ணிடக்கூடாது, அதாவது அதோடைய சேவைகள் முடங்கிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். நிறைய பேருக்கு இந்த போஸ்ட் ஆஃபீஸ் இந்த லெட்ரு போடுறதுக்கு தான் அதிகமாக பயன்படுதுன்னு கிராமங்களில் இதோடைய தேவைகள் இது மக்களுக்கு எந்த அளவுக்கு பயன்படுது அப்படிங்கிறது இன்னமும் ஒரு சில பேருக்கு தெரியாமல் தான் இருக்கும். ஏன்னா அவங்க தங்கள் செலவு போக சிறு சேமிப்பு அப்படிங்கிறத ஒரு பேங்கில் போட்டு வைப்போம் அப்படிங்கிற ஒரு என்ன சொல்ல, அதாவது ஒரு விஷயங்கள் தெரியாமல் இன்னும் அறியாமல் இருக்கத்தான் செய்கிறாங்க. அப்படி போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய திட்டங்கள் ஒவ்வொன்றும் மக்களுக்கு சென்றடையணும் அப்படிங்கிற நோக்கத்தில் இந்த பதிவு நம்ம இப்போ போடுறோம். இதில் முதலாக நம்ம பார்க்க போகிறது என்ன பார்த்தீங்கன்னா, போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல திட்டம் ஆர்டிஐ. இந்த ஆர்டிஐ திட்டம் மக்களுக்கு எந்த அளவுக்கு பயனளிக்கிறது அப்படிங்கிறத இந்த பதிவில் இப்போ நம்ம பார்ப்போம். ஆர்டிஐ திட்டம், இந்த திட்டத்தில் 5 வருஷம் கட்டணும் ரூபா. அந்த 5 வருஷத்தை முடிவில் நமக்கு முதிர்ச்சி பெற்று நமக்கு அமௌண்ட் வரும். இந்த 5 வருஷத்தில் மாதம் 100 ரூபாயிலிருந்து நம்ம அந்த ஆர்டிஐ திட்டத்தில் காசு சேமிக்க ஆரம்பிக்கலாம். இப்படி ஒவ்வொரு மாதமும் 100 ரூபா கட்டுறோம் அப்படின்னா அது 5 வருஷத்தில் முதிர்ச்சி பெற்று நமக்கு காசாக வரும். இதுக்கு ஒரு தோராயமாக கணக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு கணக்கு சொல்கிறேன். அதாவது மாதம் இப்போ நீங்கள் ஒரு 5000 ரூபா கட்டுறீங்க அப்படின்னா 5 வருஷத்தில் எவ்வளோ கட்டுவீங்க அப்படின்னா ஒரு 3 லட்ச ரூபா இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த 3 லட்ச ரூபாவில் உங்களுக்கு வட்டி 6.7% உங்களுக்கு மத்திய கவர்மெண்ட் கொடுக்குறாங்க. இப்படி 6.7% வட்டி கொடுக்கும்போது உங்களுக்கு 3,56,830 ரூபா வருது. இதில் உங்களுக்கு வட்டி மட்டும் 56,830 ரூபா வருது. இப்படி இதே காசை அப்படியே அடுத்து ஒரு 5 வருஷம் தொடரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த 3 லட்ச ரூபா ப்ளஸ் அடுத்து ஒரு 3 லட்ச ரூபா கட்டுவீங்க. அப்படி அடுத்து ஒரு 3 லட்ச ரூபா கட்டும்போது உங்களுக்கு 10 வருஷத்தில் 2,54,270 ரூபா அப்படிங்கிற அமௌண்ட் உங்கள் கைக்கு வரும். முதல்ல பார்த்தீங்கன்னா 3,56,830 ரூபா இருந்துச்சு. இப்போ அதே 3 ரூபா கட்டிங்கன்னு வச்சுக்கங்களேன், 6,00,000 10 வருஷத்தில் அடுத்த 5 வருஷம் கட்டும் போது உங்களுக்கு ஒரு 3 லட்ச ரூபா கட்டுவீங்க. இப்படி அந்த ஒரு 3 லட்ச ரூபாய்க்கு நீங்கள் கணக்கு பண்ணீங்கன்னா அதுக்கு வட்டி 56,830 ரூபான்னு வைங்க.
இது ரெண்டையும் டேலி பண்ணிங்கன்னா ஒரு 7,13,000 சம்திங் அமௌண்ட் வரும். ஆனால் நீங்கள் 10 வருஷம் கழித்து எடுக்கும்பொழுது உங்களுக்கு வந்துட்டு 1,40,612 ரூபா அதிகமாக வரும். இது என்ன கணக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் 5 வருஷம் கட்டின அமௌண்ட்டுக்கும் ஒரு வட்டி வந்துட்டு உங்களுக்கு டபுளாக வரும். அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்துட்டு 10 வருஷத்தில் கிட்டத்தட்ட 8,54,272 ரூபா உங்களுக்கு வரும். இந்த அமௌண்ட்டை வந்துட்டு நம்ம வந்துட்டு 10 வருஷத்துல தான் எடுக்க முடியுமா அப்படின்னா கிடையாது. இப்போ நீங்கள் வந்து ஆரம்பத்தில் ஒரு 5 வருஷத்துக்கு நீங்கள் சீட்டு போடுறீங்கன்னா ஒரு 3 வருஷம் கழித்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டு நீங்கள் வந்துட்டு எடுத்துக்கலாம். அதே போல் இந்த சேமிப்பில் வந்துட்டு நீங்கள் கடனாகவும் காசு வாங்கிக்கலாம். அப்படி வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து வட்டி அதிகமாக இருக்கும். அது நமக்கு வேண்டாம். இப்படி இந்த மக்களுக்கு தேவையான இந்த திட்டத்தில் இந்திய மக்கள் அனைவருமே வந்துட்டு சேரலாம். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நமக்கு ஊருக்கு உள்ள அதாவது நமக்கு ஊருக்கு அருகில் உள்ள அஞ்சல் அலுவலகத்துக்கு போயிட்டு நம்ம போஸ்ட் ஆஃபீஸ் போயிட்டு அங்கே வந்துட்டு அஞ்சலகத்தில் வந்துட்டு நான் வந்து வைப்பு நிதி சேமிப்பு திட்டத்தில் வந்துட்டு நம்ம சேரணும் அப்படின்னு இருக்கேன் அப்படின்னு சொன்னா போதும். அதுக்கு வந்துட்டு அங்கேயே வந்துட்டு விண்ணப்பங்களையும் வந்துட்டு கொடுத்து பூர்த்தி செஞ்சு முறையான நம்மளுடைய ஆதார் கார்டு, ஃபோட்டோ, இப்படி பேன் கார்டு இந்த இதெல்லாம் கொடுத்து நம்ம வந்துட்டு ஒரு அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கிட்டு அந்த அக்கௌண்ட்ல இருந்து நம்ம வந்துட்டு ஆர்டிஐங்கிற திட்டத்திலையும் நம்ம உறுப்பினர் ஆக்கிக்கிட்டு அதில் வந்துட்டு நம்மளால் முடிஞ்ச நம்மளுடைய குடும்பத்தில் நம்மளுக்கு இவ்வளவு ஒரு மாதம் இவ்வளவு நம்மளால் இந்த போஸ்ட் ஆஃபீஸில் செலுத்த முடியும் அப்படிங்கிறத கணக்கு பண்ணி நம்ம இந்த நிதியை வந்து இந்த அமௌண்ட் வந்து கட்ட முடியும் அப்படிங்கிற மனப்பான்மை வந்ததுக்கப்புறம் அந்த அமௌண்ட்டு நீங்கள் கட்டி மாதம் கட்டினீங்கன்னா அது வந்துட்டு 5 வருஷத்தில் வந்துட்டு உங்களுக்கு ஒரு பெரிய அமௌண்ட்டாகவும் வந்துட்டு உங்களுக்கு தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய அமௌண்ட்டாகவும் வந்துட்டு உங்களுக்கு கிடைக்குங்கிறத தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.